கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு கேள்வி. இங்கே இருக்கின்ற எல்லாருக்கும் அந்த கேள்வி பொருந்தும். நீங்கள் எப்பொழுது ஞான ஸ்நானம் பெற்றீர்கள்? திருமுழுக்கு தேதி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கும் தெரியல. ஆனால் பிறந்த தேதி கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரியும். அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த 95, 96 அல்லது புதுச்சேரியிலே பிறந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த பெரிய குழப்பம் இருக்காது. தமிழ்நாட்டில் பிறந்தவங்க, அதுவும் இந்த 2000க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். உதாரணமாக என்னுடைய பிறந்த தேதி ஒன்று இருக்கிறது. அந்த தேதியை நான் மனப்பாடமாக வைத்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ஞானஸ்நான பதிவிலே அது இருக்கிறது. ஒரு முறை விமான நிலையத்திலே, ஜெர்மனியிலே என்னை கேட்டார்கள், என்ன உங்களுடைய பிறந்த தேதி என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அப்படியா, பாஸ்போர்ட்டில் வேறு விதமாக எழுதியிருக்குது, ஒரு வருஷம் கம்மியாக அங்கே போட்டிருக்கிறது, 1966ன்னு இருக்குது, அதில் 1965 தான் பிறந்தது, எப்படி உனக்கு மட்டும் 2 பிறந்த தேதி இருக்குது அப்படின்னு கேட்டான். அப்போ தான் எனக்கே புரியுது, ஓஹோ மாற்றி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாக ஒரிஜினலான ஒரு டேட்டு, அந்த டேட்டு ஏன் அந்த மாதிரி மாற்றி போடுறாங்க அப்படின்னா, பிள்ளைக்கு வேலை கிடைச்சாக்கா ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வேலை செய்வான், அதனால் அந்த வயசை குறைச்சி கொடுக்கறது. பிறகுக்குள்ளேயே திருட்டுத்தனம் மாற்றி மாற்றி கொடுக்கறது. அதே போன்று கொஞ்சம் வயதில் பெரியவர்கள், ஒரு 60, 70 வயதில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் தேதியே தெரியாது. எந்த நேரத்தில் அவங்க பிறந்தாங்க, எந்த தேதியில் பிறந்தாங்க அப்படின்னு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வீட்டிலே பிறந்திருப்பார்கள். இந்த புதுச்சேரியில் மட்டும்தான் எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறக்கிறது. இந்த 70 வயதுக்கு மேலே இருக்கின்றவர்களெல்லாம் எந்த ஆஸ்பத்திரியை யார் கண்டாங்க? நானே வீட்டில் தான் பிறந்தேன். எனவே இப்படி அந்த வீடுகளிலே பிறக்கின்ற பொழுது எந்த தேதியை எவன் கண்டான்? ஒன்றும் கிடையாது, எழுதி வைக்கல. எனவே நம்முடைய பிரெஞ்சு சாமியாருங்க என்ன செஞ்சாங்க, அதில் ஒரு குறிப்பு வச்சுருப்பாங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஏனென்றால் இவர் 20வது வயசில் தான் ஞானஸ்நானம் வாங்கியிருப்பார். அந்த தேதியை கரெக்டாக குறிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பீப்புள் ஆஃப் ஹிஸ்ட்ரி, மாற்ற மாட்டாங்க. ஆனால் நமக்கு அந்த ஹிஸ்ட்ரினா என்னென்ன தெரியாது, ஸ்பெல்லிங் கூட தெரியாது. எனவே என்ன செய்வாங்க, 20 வயதில் இவர் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா செட் டு பி பார்ன் 20 years பிஃபோர் என்று எழுதுவார்கள். எனவே ஞானஸ்நான தேதியை குறித்திருப்பார்கள். ஆனால் பிறந்த தேதி என்பது தெரியாது. அன்புக்குரியவர்களே, எதற்கு இதை கேட்டேன் என்று சொன்னால், பாப்பானவர், மறைந்த பாப்பரசர் 16ஆம் பெனடிக்ட் பெரிய ஒரு அந்த கூட்டத்திலே, பேதுரு சதுக்கத்திலே இந்த கேள்வியை கேட்டார். ரொம்ப சொற்பமான பேர் தான் கை தூக்குனாங்க. இதில் இந்த லட்சணத்தை எல்லாம் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் அவங்கெல்லாம். ஆனால் பிறந்த தேதி கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும். ஆனால் திருமுழுக்கு தேதி தெரியல. ஒருவேளை நமக்கு யார் திருமுழுக்கு கொடுத்திருப்பார்கள், அந்த குருவானவருடைய பெயர் என்ன, அதுவாவது தெரிஞ்சிருக்கலாம், ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, எதற்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், திருமுழுக்கு என்ற அந்த அருட்சாதனத்திற்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்விலே முக்கியத்துவம் பெறுகிறது? பிறப்பை போன்று நாம் திருமுழுக்கை கொண்டாடுகின்றோமா? ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய ஞானஸ்நான தேதி இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியுமா? உங்கள் ஞான தாய் தகப்பன் யாருங்க? அவங்களுக்கே தெரியல. அவங்க தான் ஞான தாய் தகப்பன்னு சொல்லி, என்னம்மா உங்கள் பேர் தான் எழுதியிருக்குது அப்படின்னாக்கா, ஆமாம் சாமி ஏதோ இருக்குது ஞாபகம், ஆனால் நான் தானான்னு தெரியல அப்படின்றாங்க. இந்த லட்சணம் தான் நமக்கு இந்த ஞானஸ்நானம், இந்த திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் நம்முடைய வாழ்விலே தெரியல. ஆண்டவர் இயேசுவுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியமான ஒரு தருணமாக அந்த திருமுழுக்கு இருந்தது என்பதை இந்த நற்செய்தியின் ஒளியிலே நாம் பார்ப்போம். முதலிலே பாருங்கள், இயேசுவுக்கு நற்செய்தியின் அடிப்படையில் திருமுழுக்கு கொடுத்தார்கள். ஆனால் திருமுழுக்கு அவருக்கு தேவையா? ஏனென்றால் ஜென்ம பாவம், கர்ம பாவம் இவற்றை போக்கி
நம்மை கடவுளின் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினராகவும் மாற்றுவதுதான் திருமுழுக்கு, ஞானஸ்நானம் என்று நாம் படித்திருக்கிறோம். இப்போ இயேசுவுக்கு எங்கே ஜென்ம பாவம் இருந்துச்சு? இயேசுவுக்கு எங்கே கர்ம பாவம்? கர்ம பாவம்னா அது பழைய வார்த்தை. இப்பொழுது பாவம் என்பதை பொதுவாக சொல்கிறார்கள். கர்மம் என்று சொன்னால் செயல், கர்மா, செயலினால் வரக்கூடிய பாவம், அதுதான் கர்ம பாவம். ஜென்மா என்றது ஜென்மம், மனித ஜென்மம். இதெல்லாம் வடமொழிகள், சமஸ்கிருத வார்த்தைகள். இதையெல்லாம் தூக்கி போட்டு நல்ல தூய தமிழில் நம்ம சொல்லணும், படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் புதிய வார்த்தைகளை பிறப்பு நிலை பாவம் அல்லது பாவம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இயேசுவுக்கு ஜென்ம பாவமும் கிடையாது, கர்ம பாவமும் கிடையாது. அடுத்தது, இயேசு தான் கடவுளுடைய மகன். அதுக்கு என்னதுக்கு ஒரு ஞானஸ்நானம் தேவையா என்று நமக்கு ஒரு கேள்வி எழலாம். அன்புக்குரியவர்களே, இயேசு என்ன பாவம் செய்தார்? அவர் மனுஷனாக வந்து இந்த சிலுவையில் பாடுபடணும். அவர் பாடுபட்டாரா இல்லையா? அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? கண்டிப்பாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பாவம் செய்யாத அவர் ஏன் ஏற்றுக்கொண்டார்? அன்புக்குரியவர்களே, ஒரு மகன், அந்த மகன் படு தருதலை, எப்போ பார்த்தாலும் வம்பு தும்பு, குடிச்சிட்டு ஆட்டம் பாட்டம், ஒரே சண்டை சச்சரவு தான். பஞ்சாயத்தில் கொண்டாந்து ஒரு முறை நிறுத்தினாங்க. என்னுடைய முதல் பங்கு அது, பேர் சொல்ல மாட்டேன். அந்த பஞ்சாயத்தில் நிறுத்தும் பொழுது அவனை என்ன செஞ்சோம், எத்தனை முறை சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான் சாமி, இவனை கட்டி வச்சு அடித்தாதான் லாய்ப்படும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பெரியவர்கள் சொல்கிறார்கள். எல்லோரும் அதற்கு ஆமோதிக்கிறார்கள். காரணம், அந்த அளவுக்கு ஒரு படு சொல்லி வேண்டியவன். எனவே என்ன செய்கிறார்கள், எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்தாங்க பாருங்க, அந்த பையனுடைய அம்மா ஓடி வந்து என்னுடைய காலை பிடித்து கொண்டு, சாமி என் பையனை மன்னிச்சிருங்க, என் பையன் தெரியாமல் செஞ்சிட்டான் அப்படின்றாங்க. தெரிஞ்சு தான் செய்கிறான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தெரியாமல் செஞ்சிட்டான், அவனை கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன கட்டி வைங்க சாமி, எத்தனை அடி வேணாலும் என்ன நீங்கள் அடிங்க, அந்த தண்டனை நான் ஏற்றுக்கிறேன், என் பிள்ளைய தயவுசெய்து விட்டுடுங்க சாமி, அவனை மன்னிச்சிடுங்க என்று கத்துக்கிறார்கள். இந்த அம்மாவா பாவம் செஞ்சிச்சு? இந்த அம்மாவா இந்த கிரிமினல் வேலைலாம் செஞ்சிச்சு? இல்லை. ஆனால் அந்த அம்மா முன்வந்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருகிறது பாருங்கள். அதுதான் தாய். தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கின்றவள் தான் தாய். எனவே தான் பெத்த மனம் பித்து என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த திருட்டு பய அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு கணம் நினைப்பானா? நினைக்க மாட்டான். அதனால தான் பிள்ளை மனம் கல் அப்படின்னு வச்சான் பேர். அன்புக்குரியவர்களே, இந்த அம்மா எதுவுமே தவறு செய்யலை, ஆனால் அவர்கள் தண்டனையை அனுபவிக்க முன் வருகிறார்கள். அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசுவும், அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனால் எத்தனை எத்தனை இந்த உலகத்து மக்களுடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு முறை இந்த சிலுவையிலே பாடுபட்டு அவர் இறுதி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் எந்த பாவமும் செய்யாதவர், அந்த சிலுவையிலே அவர் மரித்தார் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் எதற்காக இந்த ஆண்டவர் இயேசு மனு உடல் எடுத்தார் என்று சொன்னால் நமக்காக. எனவே திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தையும் அவர் பெற முன் வந்தது அவருக்காக அல்ல, நமக்காக. நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக, அந்த பாவத்திற்கு மன்னிப்பை அவர் வழங்குவதற்காகத்தான் அந்த அருட்சாதனத்தை, அந்த திருமுழுக்கை அவர் பெறுவதற்கு முன் வருகிறார். தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். அந்த பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொள்கிறார். சுமந்து கொண்டு அந்த திருமுழுக்கை அவர் பெற்றுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே தான் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொண்டதனால் அதை புனிதமாக்கினார். அதை அருள் வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இரண்டு முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, தந்தை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக தன்னுடைய மகனை அங்கீகாரம் செய்து உலக மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கின்றார். இவரே என் அன்பார்ந்த மகன், நீரே என் மைந்தன், உம்மிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி அந்த மகனை பற்றி பெருமையாக அவர் பறைசாற்றுகின்ற இறை வெளிப்பாட்டை அங்கே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே,
இயேசுவினுடைய வாழ்க்கையிலே இந்த இறை வெளிப்பாடு என்பது படிப்படியாக குழந்தை பிறந்த அந்த நிலையிலிருந்து தொடர்கிறது. அவர் குழந்தையாக அவர் அந்த தீவன தொட்டியிலே, அந்த மாடரடை கொட்டிலே இருக்கின்ற பொழுது முதலிலே அவரை பார்த்தவர்கள் அவருடைய தாயும் தந்தையும் தான். அன்னை மரியாவும் சூசையப்பரும் தான். அவர்கள் முன் அறிவிப்பு செய்யப்பட்டு இந்த குழந்தையை கடவுளுடைய பிள்ளையாக அவர்கள் பார்க்கின்றார்கள். இரண்டாவது, இடையர்கள். அவர்கள் சாமக்காவல் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இயேசுவினுடைய பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் வந்து குழந்தையை கண்டு வணங்கி செல்கின்றார்கள். மூன்றாவது, கீழ்த்திசை ஞானிகள் அங்கிருந்து புறப்பட்டு அவர் அரசர், அவர் குரு, அவர் ஒரு இறைவாக்கினர், கடவுளின் மகன் என்பதை அவர்களுடைய பரிசு பொருட்களை கொண்டு வந்து அவரை விழுந்து வணங்கி சென்றார்கள் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இப்படியாக இயேசுவினுடைய வெளிப்பாடு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவ்வாறு நிகழ்கிறது. அவர் இப்பொழுது 12 வயது நிரம்புகிறது. அவரே அதை வெளிப்படுத்துகின்றார். என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்கின்றேன் என்று கடவுளை பற்றி, அவர் கடவுளின் மகன் என்பதை பற்றி அங்கே வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு 30 வயதாகிறது. அவருக்கு திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை கொடுக்கின்றார்கள். இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே தந்தை கடவுள் அவருக்கு இப்பொழுது இந்த மேலான மகிமையான அறிவிப்பை உலக மக்கள் அனைவருக்குமாக அறிக்கையிடுகின்றார். இவரே, நீரே என் அன்பார்ந்த மைந்தன், உம்மிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி அந்த திருமுழுக்கின் பொழுது இயேசு கடவுளின் மகன் என்பதை வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலேயும் நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை நமக்கு கொடுத்திருப்பார்கள். முன்பெல்லாம் முன்னொரு காலத்திலே இந்த திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கவில்லை, வயதில் பெரியவர்களுக்குத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். காரணம் என்ன? இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் அவருடைய பாவங்களை போக்கி மனமாற்றத்தின் அடையாளமாக அமைந்து அவர்கள் திருச்சபையிலே வருவதற்கு ஒரு முதல் படியாக இருந்ததனால் இனிஷியேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த முதல் படியாக அது அமைந்தது. எனவே பெரியவர்களுக்குத்தான், வயதில் பெரியவர்களுக்குத்தான் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை கொடுத்தார்கள். ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த திருமுழுக்கு என்பது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் என்ற வகையிலே அந்த கருத்து பரவியது. பிறகு நம்முடைய திருச்சபையிலே அந்த ஒரு பாரம்பரியமான பழக்கம் இன்றளவும் வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே முதலாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். எனவே இன்றைக்கு 2 குழந்தைகள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் காலையிலே. மார்க்கஸ் என்ற குழந்தையும் இன்னொரு குழந்தை, ஒரு குழந்தை பேர் மறந்துட்டேன். இந்த 2 குழந்தையும் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க கடவுளுடைய பிள்ளை இல்லையா? கடவுளுடைய பிள்ளை தான். இருந்தாலும் அவரிடம் இருக்கின்ற அந்த ஜென்ம பாவம் என்பது இருக்கிறதே, அந்த ஜென்ம பாவம் என்பது விலகிவிட்டால் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம்தான் இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம். அந்த மாற்றத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கின்றார். தந்தை கடவுள் தன்னை பற்றி சாட்சியம் சொல்கிறார். நீரே என் அன்பார்ந்த மகன் என்று அவரை தட்டி கொடுக்கிறார், அங்கீகாரம் செய்கின்றார். அந்த ஒரு ஆற்றலை தான் இந்த திருமுழுக்கு முதலாக அவர்களுக்கு கொடுக்கிறது. இரண்டாவது, இந்த திருமுழுக்கு பெற்ற பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வு மாறுபடுகிறது, வேறுபடுகிறது, வித்தியாசமாக இருக்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவர் இயேசு யாரோடு இருந்தார்? தன்னுடைய பெற்றோரோடு இருந்தார். கண்டிப்பாக இந்த நேரத்திலே சூசையப்பர் இறந்திருக்க வேண்டும், அவர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அன்னை மரியா இருந்தார். ஆண்டவர் இயேசுவை இறந்த உடலாக தன்னுடைய மடியிலே கிடத்தி வியாகுலம் அடைந்த அந்த தாய் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த தாயினுடைய உடனிருப்பு என்பது அவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்கதாக இருந்தது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, தந்தையர் இல்லை என்று சொன்னாலும் தந்தையர் மிக மிக முக்கியமானவர்கள். எந்த விதத்திலும் அவர்களை நான் 2ஆம் தரமாக வைக்கவில்லை. ஆனால் தந்தையர் இறந்து போனாலும் இல்லை என்றாலும் அன்னை தாய் மட்டும் இருப்பாள் என்று சொன்னால் அந்த பிள்ளை தருதலையாக போகவே போகாது. அந்த பிள்ளை அந்த பாசத்தையும் அந்த ஒழுக்கத்தையும் அந்த நல்ல ஒரு வாழ்வையும் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள்
அப்பா அம்மாவை யாவும் மதிக்கிறான், ஒருத்தனும் ஒன்றும் மதிக்க மாட்டான். படித்து அவனும் கை நிறைய சம்பளம் வாங்குகிறான். சம்பளம் வாங்கிட்டு என்ன தான் பண்ணுறான், ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இவங்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஹோம் பார்த்து ஏச்சிட்டு அதிகளில் போய் தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டு அமெரிக்காவிலும் அண்டார்டிகாவிலும் இருக்கிறான். ஆனால் பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள் என்று இவர்கள் வெளியிலே மகிழ்ச்சி, உள்ளுக்குள்ள அழுகை என்ற வகையில் தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தந்தை என்ற வகையை விட தாய் என்ற வகையிலே ஒரு பிள்ளைக்கு அந்த துணை, தொடர் உடனிருப்பு என்பது மிக மிக அவசியமாகிறது. எனவே தான் பாருங்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே கடவுள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். பாருங்கள், அவருடைய தந்தை போய்விட்டார், ஆனால் தாய் இறந்து அவருடைய மடியிலே கிடத்து வரைக்கும் தாய் தான் உயிரோடு இருந்து அவருடன் நடந்து, மகனே நட, சிலுவையை தாங்கு, எழுந்திரு என்று அந்த தாய் அந்த மகனை பார்த்து சிலுவையின் பாதையிலே கண்டிப்பாக சென்றிருக்க வேண்டும். சிலுவை பாதை செய்த முதல் ஆள் நபர் யார் என்றால் நம் அன்னை தாய் மரியாள் தான், வேறு யாரும் கிடையாது. அவங்க தான் அந்த சிலுவையில் அந்த பாரத்தோடு அந்த வியாகுலத்தோடு தொடர்ந்து சென்றார்கள். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இந்த தாய் என்பவர் முக்கியத்துவம் பெறுகிறாள் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். எனவே இந்த தாயோடு இருந்த ஆண்டவர் இயேசு இப்பொழுது திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை அவர் பெற்றுக்கொள்கின்றார். திருமுழுக்கு அருட்சாதனத்தை பெற்ற பிறகு ஆண்டவர் இயேசு அந்த வாழ்வினுடைய மாற்றத்தை இப்பொழுது பெறுகின்றார். வாழ்வு என்பது வேறுபடுகிறது. இனிமேல் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயோடு இல்லை, அவர் வேறொரு பாதையிலே பயணம் செய்கின்றார். வேறொரு குடும்பத்தை அவர் அமைக்க இருக்கின்றார். வேறொரு பணியை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அந்த இறையாட்சி பணியிலே போதிப்பதும் நோய் நொடிகளை நீக்குவதும் இறையாட்சியை அமைக்கின்ற அந்த பணியை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, the breaking point in his life is the baptism of the Lord. இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக பழைய ஒரு வாழ்வு முடிகிறது, புதிய ஒரு வாழ்வு தொடங்குகிறது. இனி இந்த தாயை விட இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பணி என்பது அவருக்கு முக்கியமாகிறது. எனவே தான் ஆண்டவருடைய ஆவி என்மேலே அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார், நலிவுற்றோருக்கு விடுதலையையும் சிறைப்பட்டோருக்கு மறுவாழ்வையும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கின்ற வேலையை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பணி விருதுவாக்கை அங்கே மக்கள் மத்தியிலே அறிவிக்கின்றார். தனது பணி வாழ்வை தொடங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றிலிருந்து அவர் திருமுழுக்கு பெற்ற பிறகு அவர் வேறொரு பணியை, வேறொரு வாழ்வை மேற்கொள்கின்றார். 3 ஆண்டுகள் அவருடைய பணி வாழ்வு என்பது அமைகிறது. அந்த பணி வாழ்வின் இறுதியிலே அவர் நமக்காக இறந்த மெஸ்ஸியாவாக, உயிர்த்த ஆண்டவராக இறுதியிலே இருக்கின்றார். எனவே இந்த திருமுழுக்கு என்பது அன்புக்குரியவர்களே, நாம் பெற்றுக்கொள்கின்ற கடமையை நமக்கு நினைவூட்டுகின்றது. அது என்ன கடமை என்று சொன்னால், அறிவிக்கின்ற பணி, இறை வாக்குரைக்கின்ற பணி, ஆட்சி செய்கின்ற பணி, கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாக வாழ்கின்ற ஒரு பணி. இதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் திருமுழுக்கு அருட்சாதனத்திலே கிறிஸ்மா தைலம் பூசுகின்றார்கள். இன்றைக்கு இந்த 2 குழந்தைகளும் ஞானஸ்நானம் பெற்றதை நம்முடைய ஞாயிறு மறைக்கல்வி பிள்ளைகள் இங்கே அமர்ந்து அதை பார்த்தார்கள். என்னென்னலாம் நாம் செய்கிறோம் என்பதை அவர்கள் கவனித்தார்கள். பிறகு அவர்கள் சந்தேகம் கேட்டார்கள். அதில் ஒரு சந்தேகம், ஏன் இந்த குழந்தைகளுக்கு என்ன தடவுறோம், என்ன பூசுகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. எண்ணெய் 2 வகையான எண்ணெய், ஒன்று ஆயத்த எண்ணெய், இன்னொன்று அச்சிப்பின் எண்ணெய், அபிஷேக எண்ணெய். ஆயத்த எண்ணெயை குழந்தைகளுடைய அந்த நெஞ்சிலே தடவுகின்றோம். அந்த அபிஷேகத்தினுடைய தைலத்தை, எண்ணெயை உச்சம் தலையிலே நாம் தடவுகின்றோம். இது கிறிஸ்மா தைலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தைலத்தை 3 நிகழ்வுகளிலே நாம் பயன்படுத்துகின்றோம். முதல் நிகழ்வு திருமுழுக்கு ஞானஸ்நானம், 2வது நிகழ்வு உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனம், 3வது நிகழ்வு குருத்துவம் என்ற அச்சிப்பின் விழாவிலே பயன்படுத்துகின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஞானஸ்நானமோ உறுதி பூசுதலோ குருத்துவம் பெற்றுவிட்டால் இன்னொரு முறை குருத்துவம் பெற முடியாது, இன்னொரு முறை இந்த அருட்சாதனங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்ரிப்பீட்டபிள் சாக்ரமெண்ட்ஸ் என்று இவைகளை நாம் சொல்கின்றோம். திருமுழுக்கு எத்தனை முறை பெற வேண்டும்? ஒரே ஒரு முறை தான். ஆனால் பாவ சங்கீர்த்தனம் அடிக்கடி நாம் செய்யலாம்.
திருமணம் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட வகையிலே செய்யலாம். ஒருவர் இறந்துவிட்டால் அவர் மறுமணம் செய்து கொள்கின்றார் என்று சொன்னால் அவர் இரண்டாவது முறையாக அந்த திருமணம் என்னும் அருட்சாதனத்தை அவர் பெற்றுக்கொள்கின்றார். ஆனால் உறுதி பூசுதல், குருத்துவம், இந்த திருமுழுக்கு ஒரே ஒரு முறைதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இது அபிஷேக எண்ணெய், அர்ச்சிப்பின் எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை முறை அபிஷேகம் பெற முடியும்? ஒரே ஒரு அபிஷேகம். இது கடைசி வரைக்கும் இந்த அபிஷேகம் பொருந்தும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவே தான் குருக்களுடைய கரங்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எங்களுடைய மகிமையோ எங்களுடைய பெருமையோ அல்ல. நாங்கள் நீச மனிதர்கள். ஆனால் இறைவனுடைய கருணை, இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள் இந்த மனித கரங்களிலே வருகிறது. இந்த மனித கரங்களை அர்ச்சிக்கிறது. இந்த அர்ச்சிப்பின் பயனாக பாவங்களை மன்னிக்கிறது. இந்த அர்ச்சிப்பின் பயனாக சாதாரண அப்பம் ஆண்டவருடைய திரு உடலாக, சாதாரண ரசம் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இரத்தமாக மாறுகிறது. இந்த கரத்தினால் ஆசீர் அளிக்கின்ற பொழுது ஆண்டவரே ஆசீர்வதிக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, குருக்கள் ஆசீர்வாதம் கொடுக்கின்ற பொழுது ஒருவேளை அவர்கள் தீயவர்களாக, கெட்டவர்களாக, நடத்தை கெட்டவர்களாக, மாறியவர்களாக இருந்தாலும் கூட அந்த அபிஷேக, அந்த அர்ச்சிப்பு, அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஒரு குருவானவர் பாவ நிலையில் இருந்தாலும் அந்த திருப்பலி என்பது செல்லும். அந்த திருப்பலி என்பது எந்த அளவுக்கு அது பொருந்துமோ அது பொருத்தமாக அமையும். ஆனால் அந்த குருவானவருக்கு இந்த நிலையிலே அவர் இருந்து இந்த திரு நிகழ்வுகளை நடத்துகின்ற பொழுது அந்த பாவம் அவரை சாரும். அது இறைவன் அந்த பாவத்திற்கான தண்டனையை அவருக்கு கொடுப்பார், அவருக்கு அளிப்பார். ஆனால் இந்த அருட்சாதன அருள் பலன் என்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு, உறுதி பூசுதல், குருத்துவம் என்பதை திரும்ப திரும்ப நாம் பெற முடியாது. ஒரே ஒரு முறைத்தான் பெற முடியும். காரணம், இது அபிஷேகம், இது அர்ச்சிப்பு. எனவே தான் அன்புக்குரியவர்களே, குருக்களை அபிஷேகம் செய்கின்ற இந்த கரங்களுக்கு மேல் இன்னொரு அபிஷேகம் செய்யக்கூடாது. உதாரணமாக நோயில் பூசுதல், எக்ஸ்ட்ரீம் அங்ஷன் என்று சொல்கின்றோம், சாக்ரமெண்ட் ஆஃப் தி சிக், அது கொடுக்கின்ற பொழுது குருக்களுக்கு இங்கே எண்ணெய் தடவ மாட்டார்கள். சாதாரண மக்களுக்கு, அருட்சகோதரிகளுக்கு அந்த திரு எண்ணெயை இங்கே தடவுவார்கள். ஆனால் குருக்களுக்கு இந்த உள்ளங்கையிலே தடவ மாட்டார்கள். காரணம், முன்னமே அர்ச்சிக்கப்பட்ட கரமாக இருப்பதனால் அங்கே அந்த எண்ணெய் தடவ மாட்டார்கள். எங்கே தடவுவார்கள் என்று சொன்னால், இந்த கைக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த புறங்கை என்று சொல்கின்ற அந்த இடத்திலே தடவுவார்கள். காரணம் என்ன? இது அபிஷேகம், அர்ச்சிக்கப்பட்ட கை. இந்த அபிஷேகத்தை திரும்பி எடுக்கவே முடியாது. இறைவன் கொடுத்தது தான். சரி, ஒருவர் குருவானவராக இருக்கின்றார், அவர் தனியாக போயிருக்கின்றார், அவர் யாரிடமும் எந்த ஒரு அமைப்பிலும் சேராமல் இருக்கின்றார், அவர் பேராயருடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டில் இல்லாமல் தனியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் குருவானவரா? கண்டிப்பாக குருவானவர். ஆனால் அவர் மறைமாவட்டத்தினுடைய ஒரு தொடர்பிலே இல்லை என்றாலும், கற்பா தம்பி, மறைமாவட்டத்தின் தொடர்பிலே இல்லை என்றாலும் அவர் நிகழ்த்துகின்ற அந்த அருள் அடையாளம், அவர் செய்கின்ற அந்த அருட்சாதனங்கள் நமக்கு பலன் தருகின்ற அருட்சாதனங்களாக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்தை யாராலும் எடுக்க முடியாது. ஒரே ஒரு முறைதான் பாப்பரசருடைய அனுமதியின் பேரிலே எடுக்க முடியும். அது ரொம்ப ரேர். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை அவர் குருவானவர் என்று சொன்னால் அவர் தலைமுறை தோறும் அவர் இருக்கின்ற வரைக்கும் அவர் குருவானவர் தான். இந்த அபிஷேகத்தை எடுக்க முடியாது. அந்த அபிஷேகத்தை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உச்சந்தலையிலே பூசப்படுகின்ற கிறிஸ்மா தைலத்தின் வழியாக பெறுகின்றார். எனவே நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான். நீங்கள் ஒருவேளை மதம் மாறி நீங்கள் சென்று விட்டாலும் மீண்டும் வருவீர்கள். கிறிஸ்தவன் என்ற அந்த அடையாளத்தை யாராலும் எடுக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயர்கள் ரெஜிஸ்டர்லேருந்து எடுத்துருவோம், நீங்கள் கிறிஸ்தவங்களே கிடையாது என்று சொல்லுவோம். நான் கூட சொல்கிறேன், நீங்கள் என் பங்கு கிடையாது. என் பங்குன்னு சொன்னால் அந்த குடும்ப அட்டையை வைத்திருக்க வேண்டும். அந்த குடும்ப அட்டையை எப்போ போட்டாங்களோ அதை அப்படியே பத்திரமாக கொண்டாந்து கொடுக்குறவங்களும் என் பங்கு இல்லை. ஏனென்றால் அதை வாங்கி பத்திரமாக சாமி கூடத்தில் வச்சுட்டு தேவையான நேரத்தில் அந்த கார்டை கொண்டாந்து காட்டினீங்கன்னா அதுவும் சரியில்லை. ஒவ்வொரு வருஷமும் அதை சந்தா கட்டி இருக்கிறோமா, அதனுடைய நிகழ்வுகளை புதுப்பித்து இருக்கின்றோமா,
ஃபாதரை போய் பார்த்து அவரிடம் நாம் சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறோமா, அதுவும் முக்கியம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நாம் உண்மை கிறிஸ்தவர்களாக, அர்ச்சிப்பு பெற்ற கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அடிப்படை இந்த திருமுழுக்கு என்ற அருட்சாதனமாகும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருமுழுக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்வோம். அந்த திருமுழுக்கு நமக்கு கொடுத்த அருட்தந்தையை நினைத்து பார்ப்போம். அவர் உயிரோடு இருந்தார், அவருக்காக ஜெபிப்போம். அவர் இறந்து போயிருந்தால் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். உங்களுக்கு பொறுப்பாளர்களாக இருந்த ஞான தாய், ஞான தந்தை, அவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், நன்றியோடு நினைத்து பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு செய்த ஞான காரியங்களை எல்லாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படி நாம் வாழ்ந்தால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இந்த திரு முழுக்கு என்ற அருட்சாதன அடிப்படை நம்முடைய வாழ்விலே என்றும் இருக்கும். அது சிறப்பாக நம்முடைய வாழ்விலே அது மிளிரும். நாம் இயேசுவுக்கு சிறந்த சாட்சிகளாக வாழ முடியும். இயேசுவினுடைய வாழ்விலே எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் பெற்றதோ அதே போன்று நம்முடைய வாழ்விலேயும் இது முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று முற்படுவோம். ஆண்டவருடைய அருள் வேண்டி நாம் ஜெபிக்கின்றோம். அமர்ந்த வண்ணமாகவே இருங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள், தூங்கிடாதீங்க. உங்களுக்கு யார் திருமுழுக்கு கொடுத்தாங்க, அந்த ஃபாதர் நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஞான தாய் தந்தையர் யார், அவங்க உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை கொடுத்து குழந்தையிலிருந்து வளர்த்திருக்கின்றார்கள், அவர்களையும் நினைத்து பாருங்கள். இவர்களையெல்லாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நன்றியை வெளிப்படுத்தி பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. எல்லோரும் Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 Ave Maria. Ave Maria. Ave Maria. Ave Maria. Ave Maria. ஒரு அனைவரும் எழுந்து நின்று திருமுழுக்கிலே நாம் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை புதுப்பிக்க இருக்கின்றோம். நாம் குழந்தையாக இருந்தபொழுது நமக்கு நம் பெற்றோர்கள் கொடுத்த இந்த வாக்குறுதியை இப்பொழுது நாம் மனமு முன் வந்து இறைவனுக்கு நம்முடைய வாக்குறுதியை கொடுக்கின்றோம். எனவே நம்புகிறேன் என்று ஒருமையில் சொல்லும். நம்புகிறோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. நம்புகிறேன் என்று ஒருமையில் சொல்லுங்கள். விட்டு விடுகிறேன் என்று ஒருமையில் பதில் சொல்லுங்கள். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகிறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து
பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையிலே அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். ஆமென்.